ஜானகி அம்மா அவர்களோட இறப்புக்கு பிறகு தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவங்களுடைய அக்கம் பக்கத்தினர் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பழம்பெரும் பாடகியான ஜானகி அம்மா அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. 88 வயதான ஜானகி அம்மா அவர்களுடைய உடலை அவங்களோட நண்பரின் பண்ணை வீட்டில் நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அந்த இடத்துக்கு நிறைய பேர் போகிறாங்க. அவங்களுக்கு மாலை அணிவிச்சு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணுறாங்க. அவங்கள பற்றி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஜானகி அம்மா அவர்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜானகி அம்மா அவர்களோட வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்ததே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள் பாடியிருக்காங்க. இது உலகத்தில் வேறு யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனை. ஆனால் அந்த ஒரு கர்வம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க, ரொம்ப சாதாரணமாக பழகுவாங்க. அவங்க வீட்டு சைடு போனோம் அப்படின்னா உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு டீ காஃபி கொடுப்பாங்க, சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப தன்மையாக பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் எப்படி இவ்வளோ தன்னடக்கத்தோடு இருக்க முடியுது அப்படின்னு நாங்களாம் நினச்சிருக்கோம். அண்ட் அவங்கள தேடி நிறைய இசை பிரியர்கள் வருவாங்க, அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க, சிங்கர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாமே மிகப்பெரிய ஆட்கள். அவங்க இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் அவங்க வீட்டு சைடு போனாலே எப்பவும் ஒரு கலகலப்பு இருக்கும். அவங்களுக்கு என்ன வயசானாலும் அந்த குரலுக்கு ஒருபோதும் வயசானதே கிடையாது. நிறைய டைம் அவங்க பாடி நாங்கள் கேட்டிருக்கோம். அவங்களோட பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கோம். அம்மா அவர்களை பார்க்குறதே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க குடும்பம் எப்போதுமே கலகலப்பாக இருக்கும். அப்சராவுமே அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. சம்டைம்ஸ் அப்சராவும் அவங்களும் சேர்ந்தெல்லாம் பாடுவாங்க. அன்டைமில் போனால் கூட அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். கடந்த ஒரு சில மாதங்களாக தான் அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் போயிருந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க ரொம்ப நல்லபடியாகவே இருந்தாங்க. அப்போல்லாம் அடிக்கடி நடப்பாங்க. சம்டைம்ஸ் தூக்கம் வரலன்னு வெளில நடப்பாங்க, பாட்டெலாம் பாடியிருக்காங்க. அவங்க வீட்டை தாண்டும் போதே பாட்டு சத்தெல்லாம் கேட்கும். முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடையும் சிரிப்பு சத்தத்தோடையும் ஒரு நல்ல குடும்பமாக இந்த குடும்பம் இங்கே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கப்புறம் அந்த வீடே ரொம்ப அமைதியாகிருச்சு. அம்மா எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். நாங்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய இசை பிரியர்களுமே கண்டிப்பாக இதை வேண்டியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பட் வயது மூப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வயசாகவும் அவங்களுக்கு ஒரு விஷயம் சரியாக படலை. அண்ட் அதனால் அவங்க சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே அது எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ அந்த வீடே ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த ஒரு சிரிப்பு சத்தம் இல்லை, ஒரு இசை சத்தம் இல்லை. அது பார்க்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. ஜானகி அம்மா அவர்களுடைய ஆத்மா எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜானகி அம்மா குறித்து அக்கம் பக்கத்தினர் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.